வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாருக்கும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசி அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கார். ஜனவரி 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5க்கு போகிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத ஆரம்பத்திலேயே வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகன முறையிலே வந்து உங்களுக்கு நிறையா செலவுகள் இருந்திருக்கும். முக்கியமாக உறவினர்களோடையும் நிறையா நீங்கள் செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தை பற்றி 5க்கு போகிறனால நீங்கள் குழந்தைகள் வெளியில் செலவுகள் பண்ணாலும் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து புதன் சூரியனோட சேரனால கொஞ்சம் வந்து புத்தி வந்து கொஞ்சம் குழம்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியாது. 5ஆம் இடத்துல புதன் இருக்கனால வந்து ஒரு பக்கம் நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியாக, அதாவது நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக யோசித்தாலும் வந்து 5ஆம் இடத்துல கேது இன்னும் தொடர்ந்து தான் இருக்கார். அவர் தொடர்ந்து இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களை வந்து மட்டம் தண்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எப்படினாலும் வந்து எதிர்பாராத விஷயத்துல வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாரு. நீங்கள் வந்து நினச்சிருக்கவே மாட்டீங்க வந்து. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வந்து, அதாவது முக்கியமாக குறுக்கு வழியில் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு ராகு வந்து. நீங்கள் வந்து நான் நேர்மையாக போய் ஜெயிக்க நினச்சா வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா 11 ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறுக்கு வழியில் தான் நிறையா விஷயத்த வந்து வெற்றியை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து, கடந்த மாதத்தில் வந்து குரு செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு. அதாவது 3ஆம் இடம் 7ஆம் இடமும் உங்களுக்கு வந்து கன்னி ராசியில் பரிவர்த்தனை ஆச்சு. இந்த பரிவர்த்தனால பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்தாலும் வந்து பரிவர்த்தனான இடம் பார்த்தீங்கன்னா 3-7ங்கிறனால வந்து, அதாவது 3-7 சம்மந்தப்படும் போது அது வந்து கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே முத்தி இருக்கும். அதாவது பிரச்சனைகள் வந்து ரொம்ப முத்தி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதாவது பிப்ரவரி 7க்கு அப்புறம் வந்து 7 இருக்க, அதாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் போய் ஆட்சி ஆகிறாரு. 8ல் போய் ஆட்சி ஆகிறனால வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் மனக்கவலைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னடா நல்ல பலனை எதுவும் சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து கடந்த 4-5 மாதமாக வந்து உங்கள் காட்டில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து குடும்பத்துலையும் சரி சந்தோஷம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளோதான் பிரச்சனைகள் என்னதான் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மனசை நல்லா தடமாக வச்சுக்கிடுவீங்களே. ஏன்னா வந்து உங்களுக்கு கன்னி ராசி வந்து உங்களுக்கு தான் புலம்பருக்கு எப்படினாலும் 2 பேர் ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து பிப்ரவரி 1க்கு அப்புறம் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறவினர்களில் கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து உறவினர்களில் வந்து நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். அவங்களுமா வந்து பண வரவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அம்மா வழியிலேருந்து உங்களுக்கு வந்து சொத்துக்களும் சரி, ஒரு பண வரவுகள், ஒரு தனம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தொழில் நம்ம எடுத்துக்கிடும் போது வந்து தொழிலை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு பார்ப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு 10ஆம் ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசி அதிபதி புதன் தான். அப்படிங்கும்போது அது 5ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து தொழிலை வந்து கண்டிப்பாக விருப்பப்பட்டு பார்ப்பீங்க. இது வரைக்கும் வந்து ஒரு விரக்தியோட இது ஏன்டா வேலைக்கு போகிறோம்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் வந்து விருப்பப்பட்டு பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் 8ஆம் இடத்துக்குள்ள போகிறனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. ஏன் 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஆகிறனால பார்த்தீங்கன்னா உங்களோட எதிரிக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த காலகட்டங்கள் தான் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிற காலகட்டம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நிதானமாக இருக்கிறதும் சரி பொறுமையாக இருக்கிறதும் சரி ரொம்ப அவசியம். கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நிதானமாக இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்க ரொம்ப அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புது நண்பர்கள் புது ஆளுங்க வந்து கொஞ்சம் அறிமுகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அந்நியர்கள் தொடர்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்ட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.